அதோட சக்திய அங்க இருந்த காய்கறிங்க மேல செலுத்திக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இப்பதான் புரியுது நாம என்ன செய்யணும்னு. சரி வா, இப்போ வீட்டுக்கு போலாம். அடுத்த நாள் அந்த பேய் காய்கறி எடுத்துக்கிட்டு அத விக்கிறதுக்காக கிராமத்துக்கு போச்சு. அந்த பக்கம் ரமாவும் சுமாவும் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பேயோட தோட்டத்துக்கு போனாங்க. சரி பொண்ணுங்களா, என்னோட காய்கறியால உங்களுக்கு தொந்தரவு வருதுன்னா அந்த காய்கறிய நான் விற்கவே மாட்டேன். இதால எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லம்மா. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ஒரு டிராக்டரை எடுத்துட்டு வந்தாரு. அவரு அதுல உட்காந்து அந்த காய்கறி தோட்டத்தை நாசமாக்குனாரு. கொஞ்ச நேரத்துல எல்லா காய்கறியும் நாசமாயிடுச்சு. உடனே இந்த பக்கம் அந்த பேய் அதோட உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. அட ஓடுங்கடா ஓடுங்க, இது கண்டிப்பா பேய் தான். நீங்கள்லாம் உயிரோட இருக்கணும்னா ஓடுங்க ஓடுங்க. எல்லா கிராமத்து ஜனங்களும் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. எல்லாரும்